பாஸ், இந்த ஜாக்கி சான் நடிச்சு ஷேடோஸ் எட்ஜ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்காமே, அது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. நான் உங்கள் ராண்டி. ஜாக்கி சான் ரொம்ப நாள் கட்சி நடிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு வயசு 72 வயசு. அவரு 30-35 வயசுல அவர் எடுத்த படங்கள்லாம், நடிச்ச படங்கள்லாம் சும்மா ஜாலியா இருக்கும். ஃபைட்டு, ஆக்ஷன், காமெடி எல்லாமே, மசாலா எல்லாமே இருக்கும். 2 மணி நேரம் டைம் பாஸே போனதே தெரியாது. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவரு இந்த வயசுல எப்படி ஃபைட்லாம் பண்ணியிருப்பாரு தெரியல. என்னாலும் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு போட்டு பார்த்தேன். 10 நிமிஷம் அவரு கிடையாது. ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்குள்ள 4 பேர் அப்படியே என்ட்ரி ஆவாங்க. டக்கு டக்குன்னு இந்த பாரு இன்னும் ஒரு டைம் இதுக்குள்ளே போகிறோம், அந்த வால்ட்டுக்குள்ளே போகிறோம், அடிக்கிறோம், இப்படி வர்றோம் அப்படின்றப்ப அதுக்குள்ளேயும் போலீஸ்க்கு தகவல் போகும். டக்குன்னு போலீஸ் சேஸ் பண்ணும். இங்கே சிசிடிவியில் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு காரை வந்து போலீஸ் எல்லா இடத்துல வந்து லாக் பண்ணும். சொல்லி இறங்கி அவனை பிடிங்க அப்படின்னா இந்த மற்ற போலீஸ் எல்லாம் எங்கெங்க பிடிக்கிறது, யாருங்க இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கே, ஏன் அவங்க இந்த மாதிரி கார் இருக்கே, ஏன் இறங்கி பிடிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் இல்லை அப்படின்னு ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் ரோட்டில் நிற்கிற எல்லா போலீஸ் சொல்லுவாங்க. இந்த பக்கம் சிசிடிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம போலீஸ் வந்து யோ முன்னாடி தாயா இருக்கான் கொள்ளக்காரன் அப்படின்வாங்க. இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் புரியும் வில்லைங்க பயங்கரமான டெக்கீஸ். அவங்க இல்லாததை இருப்பதை மாதிரியும், இருப்பதை இல்லாதது மாதிரியும் கண்ணுக்குள்ள விரல வெட்டி அந்த மாதிரியான ஒரு இல்யூஷனே ஒரு சிசிடிவியில் டெக்கை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி கிரியேட் பண்ணதுல பயங்கரமான கெட்டிக்காரங்க. அப்படியாப்பட்ட கெட்டிக்காரங்க ஒரு பேங்க்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சு போலீஸ் அந்த சமயத்துல போறப்போ அங்கிருந்து பேராசூட்ல எஸ்கேப் ஆகி பறந்துடுவாங்க. சிட்டா பறந்துடுவாங்க. இந்த முதல் 10-15 நிமிஷம் அந்த படம் கொடுக்குற அந்த அட்ரினலின் ரஷ் இருக்கு பாருங்க, அப்பா வேற மாதிரியான ஒரு எஃபெக்ட். சும்மா பரபரன்னு பறக்கும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஹெய்ஸ்ட்டை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ போலீஸ் இப்போ ஒன்று கூடி இருக்கும். ஒன்று கூடி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எல்லாம் அந்த டீமை பிடிச்சி திட்டுவாப்புல மெயின் போலீஸ். ஓகே, இதை வந்து வேற ஒரு ரூட்ல தான் கண்டுபிடிச்சாகணும். அவங்க யாருன்னு சர்வைலன்ஸ் பண்ணி ஆகணும். இந்த சிசிடிவிலேயே அவங்க ஹேக் பண்றாங்கன்னா இப்போ இதை வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த காலத்துல சர்வைலன்ஸ்ல இந்த மாதிரி ரியல் லைஃபா போய் சர்வைலன்ஸ் பண்றதுல கிங்கு பேர் வாங்கின ஆள் வந்து நம்ம ஜாக்கி சான். அவரோட பேர் சொல்லி அவர் ரிட்டையர்மெண்ட் இருக்கார், அவரை போய் எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் இந்த கேஸ்க்குள்ள வருவார். அவர் வந்து ட்ரெடிஷ்னலான ரூட்ல எப்படி சர்வைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் அவர் தேர்ந்தெடுப்பார். ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றதுக்கு காரணமும் பின்னாடி சொல்லப்படும். தேர்ந்தெடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு ரியல் லைஃபாக ஒரு சர்வைலன்ஸ் ஒரு டீமை செட் பண்ணி இந்த கொள்ளைக்காரங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான டிஸ்கைஸ்ல வர்றாங்க, அவங்கள எப்படி நம்ம பிடிக்கிறது. யாருமே அந்த கொள்ளைக்காரங்களை பார்த்ததில்ல. ஆனால் ஒரே ஒரு ஆளை மட்டும் லைட்டான ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் மட்டும், ஒரு ஷேக் விழுந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த ஃபோட்டோவை வச்சு எப்படி இவங்க அந்த ஒட்டுமொத்த ஹெய்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த ஷேடோஸ் எட்ஜ் அப்படின்ற இந்த படத்தோட கதை. இப்போ நான் சொன்னதான் இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒன் சைடு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு சைடு நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரிய வரும். ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அதை விட பவர்ஃபுல்லாக வில்லன் இருந்தால் அந்த படம் வந்து தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ரொம்ப கம்மியான படங்கள் தான் இருக்குது. அப்படி ஒரு படம் தான் இந்த த ஷேடோஸ் எட்ஜ். த ஷேடோஸ் எட்ஜில் வர்ற த ஷேடோ அப்படின்ற அந்த வில்லன் கேரக்டர் வந்து நான் ரீசெண்டாக பார்த்து எழுதப்பட்ட சரியான வில்லன் கேரக்டர். அப்படியாப்பட்ட ஒரு மாஸ்டர் மைண்டு வில்லன் கேரக்டர். அந்த மாஸ்டர் மைண்ட் வில்லன் எக்ஸிக்யூட் பண்ணுனா அவர் கூட இருக்கிற அந்த 4-5 டெக்கீஸ் அண்ட் கொள்ளைக்காரங்க, அந்த ஒட்டுமொத்த டீமுமே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக, ப்ரெசிஷனாக, ஷார்ப்பாக எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற ஆட்கள். ஒரே ஒரு சின்ன பிசிறு ஏற்பட்டதுனால அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அண்ட் அந்த ஷேடோ போலீஸ் ஃபாலோ பண்ணுறது அண்ட் ஜாக்கி சான் ஃபாலோ பண்ணுறது, அந்த ஷேடோவுக்கும் ஜாக்கி சானுக்கும் ஏற்படுற கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக எழுதப்பட்ட சீன்ஸு. பட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். பயங்கர ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே. அதற்கு பிறகு அங்கங்கே ஜாக்கி சான் படத்துக்கே இருக்கிற சின்ன நீட்டான காமெடி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட். அதற்கு பிறகு டெக்னாலஜி, மாஸ்டர் மைண்ட், ஹைஸ்ட், மசாலா, ஆக்ஷன், இப்படி சரி விகிதமாக ஈக்குவல் பர்சன்டேஜில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஷேடோஸ் எட்ஜ். கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு படத்துக்கு கதை அப்படின்னு இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, என்ன கதை, யார் எழுத போகிறா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அது இந்த படத்தை
சத்தம் போடாமல் ரீமேக் ஆக்கி சின்ன சேஞ்சஸ் நம்ம ஊர் கல்ச்சருக்கு மட்டும் ஏற்ற மாதிரி இந்த படத்தை பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான அக்மார் ட்ரெய்லர் மேட் ஃபார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த ஏஜில் இப்போ இருக்கிற ஏஜில் அட்டகாசமான ஒரு படமாக அமைஞ்சு போயிடும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் போஸ்ட் கிளைமேக்ஸில் எல்லா ஜாக்கி சான் படத்துலேயும் இந்த ஃபன்னி சீன்ஸ் எல்லாம் வரும், அது இதுலேயும் வருது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த படத்தில் ஜாக்கி சானுக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டரில் ஒரு கேர்ள் ஒருத்தங்க வருவாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அண்டு கிட்டத்தட்ட நாயோட பேர்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நாய் எப்படி சுத்து போடும் அப்படின்லாம் தெரிஞ்சுன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் டாக்டிக்ஸ் எல்லாம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த குள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்கு, இந்த வில்லன்ஸை பிடிக்கிறதுக்கு அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த படம் இதில் ஹீரோ ஜெயிச்சாரா வில்லன் ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஷேடோஸ் எட்ஜ் மஸ்ட் வாட்ச் படம். நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.